தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் நெடுந்தீவு இளைஞர் படுகொலை, 3 சந்தேக நபர்களும் மடக்கி பிடிப்பு. யாழில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிள். புதுடில்லியில் உச்சத்தை எட்டிய வெப்ப அலை, 2 நாட்களில் 52 பேர் பலி. தீவிரமடையும் போர் பதற்றம், புடின் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் நெடுந்தீவில் இளைஞர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட 3 சந்தேக நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இந்த நடவடிக்கையானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. நெடுந்தீவில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்ற படுகொலையுடன் 4 தொடர்பு பட்டுள்ளனர் என்று செய்திகள் வெளிவந்திருந்தன. இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களில் ஒருவர் விபத்துக்குள்ளான நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன்போது எஞ்சிய 3 சந்தேக நபர்களும் நெடுந்தீவு பகுதியில் உள்ள பற்றிகளில் மறைந்திருந்த வேளை நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திற்கு நேற்றிரவு கொண்டுவரப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாயில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கோப்பாய் ராசபாதையில் நேற்றிரவு 11 மணியளவில் குறித்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியால் பயணித்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர். இதேவேளை சம்பவ இடத்திலிருந்து சுமார் 20 மீட்டர் தொலைவில் மோட்டார் சைக்கிளின் இலக்கு தகடு மற்றும் கோடரி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பாக கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் இன்று அதிகாலை 18 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்றொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 படகுகளும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் மயிலட்டி கடற்றொழில் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். அத்துடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவற்றுறை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதுடில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக கடந்த 2 நாட்களில் சுமார் 52 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியின் வைத்தியசாலை வட்டாரங்கள் குறித்த தகவலை உறுதி செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அதிக வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவின் தலைநகரில் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெப்பநிலை உச்சத்தை எட்டியுள்ளது. இதன்படி நாட்டின் வடபகுதிகளில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. இதனால் 40,000க்கும் மேற்பட்டோருக்கு வெப்ப காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் இந்த சூடான காலநிலையால் பாதிக்கப்பட்ட பலர் தொடர்ந்தும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையை நாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் இறையாண்மையை காப்பாற்ற கடைசி அஸ்திரமாக அணுவாயுதத்தை பயன்படுத்தவுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யா தனது உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதங்களின் ஆயுத களஞ்சியத்தை ஒரு தடுப்பாக தற்காத்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அணுசக்தி முக்கோணத்தை மூலோபாய தடுப்பிற்கான உத்தரவாதமாக மேலும் மேம்படுத்தவும் உலகில் அதிகார சமநிலையை பாதுகாக்கவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று புடின் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவின் அணுசக்தி முக்கோணம் என்பது அதன் நிலம், கடல் மற்றும் வான்வெளி ஏவக்கூடிய அணு ஏவுகணைகளை குறிப்பதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் குர்ஆனை அவமதித்ததாக தெரிவித்து சுற்றுலா பயணி ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் முகமது ஸ்மைல் எனும் 36 வயதுடையவரே இவ்வாறு எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் குர்ஆனின் பக்கங்களை எரித்ததாக கூறி குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து அதனை அறிந்த அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தீ வைத்ததோடு சிறையில் இருந்த முகமது ஸ்மைலை உயிரோடு எரித்து கொலை செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஹன்வெல்ல எபுல்கம பிரதேசத்தில் 17 வயதுடைய பாடசாலை மாணவியை கடத்தி சென்று தவறான முறைக்குட்படுத்திய 5 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகேகொட குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் நேற்று காலை சட்டத்தரணி ஊடாக ஹங்வெல்ல காவல் நிலையத்தில் சரணடைந்ததன் பின்னர் கைது செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த உண்மைகளின் அடிப்படையில் ஏனைய 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன்போது 21 முதல் 24 வயதுடைய கடுவெல நவகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று நுகேகொடை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள், நுகேகொடை சிறுவன் மற்றும் பெண்கள் பணியக அதிகாரிகள், நுகேகொட பிரதேச குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள், ஹேங்கல காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.